ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் மாமா பொண்ணுக்கு காது குத்துறாங்க. சண்டே குத்துறாங்க. பட் சாட்டர்டே vlog தான் இது. சாட்டர்டே வந்துட்டு நான் ஆஃப் டே. ஸோ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுன்னு பண்ணிக்கிட்டு நான் அங்கேருந்தே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். ஒண்டியாக தான் போனேன். ட்ரெயின் மிஸ் பண்ணிவிடுவோன்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக 10 நிமிஷம் நான் ட்ரெயின் கரெக்டாக மூவ் ஆச்சு. கரெக்டாக எல்லாம் உக்காந்துட்டு எங்கள் மம்மி, எங்கள் பெரியம்மா எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. நம்ம எங்கே போகிறோன்னா, பெங்களூர் டு வாழைப்பந்தல், எங்கள் பச்சையம்மா கோயில் மீன்ஸ் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இவன் சொல்கிறான் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக சொன்னான். சரின்னு மாங்காய் வந்துச்சுன்னு மாங்காய் வாங்கலான்னுட்டு வாங்கினோம். ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு. அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம். வியூ பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் ட்ரெயினில் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா 7 o'clock ஆயிருந்துச்சு. வெளியே பாருங்கள். அப்புறம் இறங்கிட்டோம். எல்லோரும் இறங்கிட்டு எப்படி போகிறதுன்னு தெரியல. ஃபோன் பண்ணி கேட்டால் இந்தமாரி பஸ்ஸில் போகணுன்னாங்க. 2 பஸ்ஸு சேஞ்ச் ஆகி போகணுமா. அதுவும் டைமிங்ஸாம் பஸ்ஸு. ஊர்லலாம் உங்களுக்கே தெரியும் டைமிங்ஸ் பஸ்ஸுன்னிட்டு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் இறங்கி ஒரு 2 நிமிஷத்துலேயே ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் எதுனா இறங்க டிலே பண்ணியிருந்தோன்னா ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கோம். அப்புறம் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே வந்தோம். ஆனால் எந்த பஸ்ஸுன்னே தெரியாமல் பார்த்துட்டு இருந்தோம். போனோடனே ஆனால் பஸ் கிடச்சிருச்சு எங்களுக்கு. பார்த்தா அப்படியே ஏறி உக்காந்துக்கிட்டோம். அங்கேருந்து போயிட்டு வந்தால் பாருங்கள், வேலூர் கோட்டை இது தானாமா. எனக்கும் தெரில, எங்கள் அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நான் அப்படியே வீடியோ பிடிச்சேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இருட்டாக இருக்குல்ல, ஸோ தெரியல. லைட்டாக தெரியுது. ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பின்னாடி கோயில் இருக்குது. அப்புறமா ஃபைனலி அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சிருந்தோம். இங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிக்கணுமாமா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, பஸ் வராது இவ்வளோ நேரத்துக்குன்றாங்க. ஒருத்தர் வரோன்றாங்க. சரி, ஏன் சும்மா ரிஸ்க்கு. ஆல்ரெடி 9:30 ஆகிட்டு இருந்துச்சு. ஆட்டோலேயே போயிடலான்ட்டு 2 ஆட்டோவாக பண்ணிவிட்டு ஆட்டோவில் இங்கேருந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கே வீடுங்க கூட இல்லை பாருங்கள், வெறும் காடு மாரி இருக்குது. சடனாக ஆட்டோ பர்சன் எதுனா ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்தமாரியெல்லாம் பயப்பட வச்சுட்டு இருந்தேன் எங்கள் மம்மியை. அப்படியெல்லாம் நடக்காது, சும்மா இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டோம் கோயிலாண்ட. அங்கே ஜஸ்ட்டு ஹால் மாரி எடுத்திருந்தாங்க. அங்கே ஜஸ்ட்டு நம்ம ஸ்டே பண்ண இடத்துக்கு அங்கே வந்துட்டு ஆல்ரெடி எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்க இங்கே இருக்காங்க பாருங்கள். அவங்க பொண்ணுக்கு தான் காது குத்துறாங்க. காத்தாலே எழுந்திரிச்சோம். எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். எல்லாம் சாரீ எல்லாம் போட்டுட்டு, இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். எல்லாம் காஃபி குடிக்கலாம், டீ குடிக்கலான்ட்டு வந்தாங்க. சரின்னுட்டு குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தோம். டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கோயிலுக்கு போனோம். இதுதான் எங்கள் குலதெய்வம் கோயில். வெளியே இப்படி தான் இருக்கும். நம்ம ஆடி மாதத்தில் வந்தோன்னா வீடியோ எடுக்கக்கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நம்ம நிற்கக்கூட முடியாது, அப்படி இருக்கும். ஆனால் இப்போ காலியாக இருந்துச்சு பாருங்கள். ரொம்ப காலியாக இருந்துச்சு. இப்படி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நம்ம ஆடி மாதத்தில் வந்தோன்னா கால் கூட வைக்க முடியாது, அப்படி இருக்கும். ரொம்ப ரஷ்ஷாக இருப்பாங்க. அப்படியே உள்ளே போகிறோம். எங்கள் மம்மி பூவெல்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டுருக்கோம் உள்ளே பாருங்கள். உள்ளே உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் வாங்க. ஆனால் மூலஸ்தானத்தில் காமிக்க முடியாது, ஏன்னா மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க மூலஸ்தானத்தில். நான் சொன்ன மாரியே மூலஸ்தானத்தில் வீடியோ எடுக்க விடல. கோயிலோட பேக் சைடு இப்படி தான் இருக்கும். வெளுக்கெல்லாம் ஏற்றுவாங்க, ஏற்றிட்டு வேண்டிப்பாங்க. கல்யாணம் ஆகலனா இந்தமாரியெல்லாம் இருந்தால் தாலி கட்டிட்டு அந்தமாரியெல்லாம் பண்ணுவாங்க இங்கே. அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இந்தமாரி சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்கும். சாமி ஃபோட்டோலாம் வாங்குறதுக்கு எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க எங்கள் சித்தி, எங்கள் பெரியம்மா எல்லாம். இந்த மணி எல்லாம் வரும் இல்லை, இந்த தாலியிலெல்லாம் போட்டுப்பாங்களே, அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நல்லா அவங்க 100 rupees சொன்னால் 50 rupees கேட்குறாங்க. அது நான் எதுவும் வாங்கலை, அதனால சும்மா நின்று பார்த்துட்டு இருந்தேன் என்னது அப்படின்ட்டு. மணி மீன்ஸ் ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க அந்த அக்கா. ஜஸ்ட்டு நின்று பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே
எங்கள் மாமா பொண்ணுக்கு மொட்டை அடிச்சிட்ருக்காங்க. ஆல்ரெடி மொட்டை அடித்து சந்தனம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் தான் நாங்களே அவளை பார்த்தோம். அப்புறம் சரி இன்னும் காது குத்தலை, இப்போ மீன்ஸ் மொட்டை அடிச்சிட்டு தான் காது குத்துவாங்க. ஸோ இப்போ காது குத்துறதுக்கு மேடம் ரெடியாக இருக்காங்க. பாருங்கள், அங்கே அழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சிட்ருக்கா. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் காது குத்துனாங்க ரைட் சைடு, அப்புறமா லெஃப்ட் சைடு குத்துனாங்க. 2 பத்துக்கும் பாருங்கள் எவ்வளோ வாழைப்பழம் வாயில் வச்சுட்டு கூட சவுண்ட் அப்படியே காது பிச்சுன்னு போச்சு. அப்படி கத்துறா. அவள் காதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு கம்பல். நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். மாமா பொண்ணுக்கு காது குத்து பாருங்க, எங்கள் அக்கா ஒரே ஃபன் பண்ணிட்டு இருந்தா. மாமா பொண்ணுக்கு காது குத்து அப்படின்ட்டு. இங்கே தான் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஹால் மாரி எடுத்திருந்தாங்க. தெரியும், அங்கேயே வந்துட்டோம். ஏன்னா லன்ச் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லை, எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் எல்லாமே பார்க்கலான்ட்டு வந்தோம். எல்லாமே ஆல்ரெடி பிரியாணி, சிக்கன் கிரேவி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட்டு நாங்கள் கோயில் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்து பார்த்தோம். ஆல்ரெடி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள், எங்கள் மாமா எங்கள் அக்கா எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுறாங்க. எல்லாம் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் கைஸ், இன்னமும் பிரியாணி ரெடி பண்ணுறாங்க 1 மணி நேரமாக. பாருங்கள், இப்போ தான் தம்முக்கு போடுறாங்களே, அரிசியெல்லாம் போட்டுட்டு. அந்த பக்கம் எங்கள் மாமா மட்டன் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பச்சை டிஷர்ட் போட்டுட்ருக்காருல்ல, இவர் தான் மட்டன் ஸ்பெஷலிஸ்ட். மட்டன் பண்ணிகிட்ருக்காரு. ஃபுல் ஃபன் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தோம். ஒருத்தர் ஒன்றுன்னு சொல்கிறாங்க, இவன் தான்றாங்க, அவன் தான்றாங்க. ரொம்ப ஃபன்னாக பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே சந்தோஷமாக. எல்லாமே நல்லா வந்துச்சு. இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கலக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம வீட்டிலலாம் பண்ணால் நம்ம கலக்க மாட்டோம். பட் இவங்க நல்லா இது பண்ணுறாங்க, கலக்குறாங்க, என்னன்னே தெரில. அப்புறம் எல்லோரும் அவசரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா ட்ரெயின் 3:30 மணிக்கு புக் பண்ணியிருந்தோம். மிஸ் பண்ணிடுவோன்ட்டு எல்லாம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு காத்துட்டு இருந்தோம். டீப்பாக டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ட்ரெயின் பிடிக்க முடியுமா இல்லையான்னுட்டு. அப்புறமா ஃபைனலி ட்ரெயின் வந்துச்சு. ஏறி உக்காஞ்சோடனே ஒப்பாரி வச்சுன்னு இருக்கான் இவன். ஃபோன் வேணும். சிக்னல் வந்து போயிட்டுருக்கு. நெட்டு வரலன்னா கத்துறான். எப்பயுமே இவன் அப்படி தான். பாருங்கள், இவன் எதுவும் சொல்கிறவங்க கிட்ட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்கான். அவனுக்கு நான் மொபைல் எடுத்தாவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.